அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஷவர்மா, சிக்கன் ஷவர்மா வீட்லேயே சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படி தான் பார்க்க போகிறோம். நார்மலாக ஷவர்மானாலே அதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரெட் வந்து மைதாவில் தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் நான் இன்றைக்கி ஹெல்த்தியாக கோதுமை மாவில் ஷவர்மா ப்ரெட் ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சுருக்கேன். அதோடு இல்லாமல் இதுக்கு யூஸ் பண்ணுற கார்லிக் சாஸையும் நான் வீட்டில் தான் செஞ்சுருக்கேன். ஸோ வீட்லேயே கார்லிக் சாஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த வீடியோவும் இதே ஒரே வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம கார்லிக் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 3 பல்லு பூண்டு நான் போடுறேன். கூடவே இந்த இடித்து வச்சோம்ல இந்த கடுகு அதையும் சேர்த்துக்கலாம். கடுகு வந்து டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் போட்டால் அந்தளவுக்கு பவுடர் ஆகாது, கொஞ்சமாக சேர்க்கணும்ல. ஸோ இதனால் இடித்து இதில் சேருங்க. இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டு சும்மா ஒரு சுற்றி எடுத்துடலாம் இந்த மிக்சியில். இப்போ நம்ம இதை அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இது கூட ஒரு முட்டை நம்ம சேர்க்கலாம். ஒரு முட்டை போட்டு இதையும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த முட்டையை இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்க்குறேன். வினிகருக்கு பதிலாக நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம்ல எண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், அதுதான் நான் சேர்க்கிறேன். ஒரு அரை கப்புன்றது 100 கிராம். இது டைரெக்டாக ஒரே இதுவாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஒரு தடவை கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு மறுபடியும் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு 4-5 தடவை வர மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துருங்க. எல்லா எண்ணெயும் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம். ஃபைனலாக கொஞ்சமாக இருக்குது, இதையும் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக ஒரு முட்டைக்கு உங்களுக்கு 100 கிராம் அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும். அவ்வளோதான். இப்போ நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. பார்க்கும்போதே நல்லா தெரியும் உங்களுக்கு, நல்லா திக் கன்சிஸ்டன்சியாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு கார்லிக் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. வெறும் மைனஸ் மட்டும் உங்களுக்கு வேணும்னா இந்த பூண்டை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்றது எல்லாம் அப்படியே பண்ணால் உங்களுக்கு மைனஸ் கிடைக்கும். ஒருவேளை உங்கள் வீட்டில் மைனஸ் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் 2-3 பல்லு பூண்டை நல்லா க்ரஷ் பண்ணி அந்த மைனஸ் கூட மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் ஷவர்மாக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிக்கனை மேரினேஷன் பண்ணி வச்சிடலாம். அதுக்காக நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன், அதாவது எலும்பு இல்லாத சிக்கன் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஷவர்மாவை பொறுத்த வரைக்கும் எலும்பு இல்லாத சிக்கன் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கிங்க. நம்ம இதில் மசாலாவை இப்போ சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக பிரியாணி மசாலா பவுட்ரு, அதாவது பட்டை லவங்கம் ஏலக்காய் தூள் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் சேர்த்துருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இது கூடவே ஒரு அரை லெமனை ஜூஸ் எடுத்து இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது வந்து ஒரு 1-2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா உங்களுக்கு அந்த மசாலாலாம் கோட்டாயே நல்லா வரும். ஷவர்மாவை பொறுத்த வரைக்கும் காரம் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இதில் காரம் எல்லாம் நான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். சிக்கன் ரெடியாகிற வரைக்கும் இப்போ நம்ம ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணலாம். அதுக்காக நான் ஒரு அரை கப் அளவுக்கு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கிற பால் எடுத்திருக்கேன். அதில் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். சேம் அதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு, ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட்டு, அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குது. ஸோ வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஈஸ்ட் இதில் சேர்க்கும் போது இந்த மாவு நல்லா பொங்கி இந்த பீட்டா பிரெட் வந்து நல்லா வரும். ஒருவேளை உங்களுக்கு ஈஸ்ட்டு கிடைக்கலனா அதுக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி பாலெலாம் போட்டு மிக்ஸ் பண்ண தேவையில்லை. டைரெக்டாக நம்ம மாவு கூட அந்த பேக்கிங் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மூடி போட்டு வைங்க. ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்தில் ஈஸ்ட் இந்த மாதிரி நல்லா ஆக்டிவேட் ஆகி வந்துடும். இப்போ நம்ம மாவு எடுத்துக்கலாம். இதுக்காக நான் ஒரு 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம் இந்த ஈஸ்ட், அந்த மிக்சரை இதை போட்டு நல்லா ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க.
இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் தான் நான் சேர்க்குறேன். கூடவே இதுக்கு தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு நல்லா சாஃப்டான மாவை பிசைஞ்சு வச்சுக்கிங்க. நம்ம மாவு இது மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது லைட்டாக கையில் இந்த மாதிரி ஒட்டும். அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்குங்க. நான் வந்து 2 கப் கோதுமை மாவுக்கு 1/2 கப்பு பால் ஆல்ரெடி போட்டேன். 1/2 கப் தண்ணியில் கொஞ்சம் மிச்சம் இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நான் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணுற மாவை பொறுத்து தண்ணி சேர்த்துக்குங்க. நான் வந்து இதுக்கு ஆசீர்வாத் ஆட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிங்க மாவை. இப்போ ஃபைனலாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இந்த மாவு மேலே ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணி மூடி போட்டு வைக்கலாம். இந்த மாவு நம்ம போட்டிருக்க மாவு அப்படியே டபுள் ஆகும். ஒரு 1/2 மணி நேரம்லேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஆகும். ஸோ அது வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சிருந்தோம்ல இந்த சிக்கனை ஒரு தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி இந்த சிக்கனை 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி வெளியே எடுத்துருங்க. ஃப்ரை பண்ணி சிக்கனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. நான் இந்த கத்தியில் வச்சு இந்த மாதிரி எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல இந்த மாவு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நம்ம போட்ட மாவு வந்து நல்லா டபுளாகி வந்திருக்கு. நல்லா இப்போ ரெடி ஆகிடுச்சு மாவு. இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு பஞ்ச் கொடுத்தா அந்த உள்ளே இருக்க அந்த காற்றெல்லாம் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த மாவுலேருந்து இந்த மாதிரி மீடியம் சைஸில் பால் ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ ரெடி பண்ணி வச்ச இந்த பாலை வந்து கொஞ்சமாக மாவு தூவி சப்பாத்தி கட்டையில் பரத்தி எடுத்துடலாம். நார்மலாக சப்பாத்திக்கு செய்வோம்ல மெலிசா அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி பரத்தி எடுத்ததை ஒரு டவல் மாதிரி வச்சு ஜஸ்ட் இது மாதிரி மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை தவாவில் போட்டு எடுத்துடலாம். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். எண்ணெய்லாம் எதுவுமே போட தேவையில்ல. ஜஸ்ட் இந்த மாதிரி போட்டு எடுத்துருங்க. நீங்கள் போட்டாலே உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி ஃப்ளஃபியாக நல்லா பொங்கி வரும். 2 சைடும் இந்த மாதிரி நல்லா குக் பண்ணி நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்மளுக்கு ஷவர்மா ப்ரெட்டு ரெடி ஆயிடுச்சு. ரெடியான ப்ரெட்டை ஜஸ்ட் இந்த மாதிரி டவல் போட்டு மூடி வைங்க. இந்த மாதிரி வைக்கும் போது அந்த ப்ரெட்டு வந்து நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போ ஷவர்மாக்கு உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணிடலாம். இதுக்காக நான் கொஞ்சமாக கோஸ் இருக்குது பார்த்தீங்களா, கோஸ் எடுத்துருக்கேன். ஒரு கேரட்டு, ஒரு கேப்சிகம் இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டுடலாம். இது கூடவே ஒரு அரை வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை தக்காளி விதைலாம் அது உள்ளே இருக்க விதை இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நீக்கிட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி வச்சதோட இந்த சிக்கன் அது போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல கார்லிக் சாஸ், அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இது பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இது எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஷவர்மாக்கு அந்த ஸ்டஃபிங் வச்சுடுங்க. இது ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் அப்படியே விட்டால் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். இப்போ இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதை ஷவர்மா ப்ரெட்டில் இந்த ஸ்டஃபிங்கை வச்சு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். நான் இந்த வெஜிடபிள்ஸில் கார்லிக் சாஸை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நான் ஸ்டஃபிங் பண்ணுறேன். பட் அதுக்கு பதிலாக நீங்கள் வெஜிடபிள்ஸ் தனியாக, அதுக்கு மேலே அந்த கார்லிக் சாஸ், அதாவது அந்த ஷவர்மா ப்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே வெஜிடபிள்ஸ், அதுக்கு மேலே ஒரு லேயர் கார்லிக் சாஸ், அந்த மாதிரி கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். அது உங்கள் சாய்ஸ். ரெடி பண்ணி வச்சுருக்க ஷவர்மா ப்ரெட்லேருந்து நான் ஒன்று எடுத்து உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணால் பாக்கெட் மாதிரி உங்களுக்கு தெரியும். அந்த பாக்கெட்குள்ளே கூட நம்ம அந்த ஸ்டஃபிங்கை வச்சு நம்ம சாப்பிட்லாம் அப்படியே. இப்போ நம்ம ஷவர்மா ப்ரெட்டு மேலே ஸ்டஃபிங் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் ஒரு ப்ரெட்டு எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே மைனோஸ் இல்லை கார்லிக் சாஸ் கொஞ்சமாக போட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. அதுக்கு மேலே டொமேட்டோ சாஸ் கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இது போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ நான் இது கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். அதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல இந்த வெஜிடபிள் ஸ்டஃபிங்ஸ் அது போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி லைனாக போட்டுருங்க. போட்டு ஃபுல்லாக ரேப் பண்ணி விட்டுருங்க. உங்கள் வீட்டில் ஒருவேளை பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா அந்த பட்டர் பேப்பரால் கூட நீங்கள் ரேப் பண்ணி விடலாம். நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா டூத் பிக் இருக்கும்ல, அதை வச்சு இந்த மாதிரி பின் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். அவ்வளவுதான். இப்போ நம்ம சூப்பராக சிக்கன் ஷவர்மா ரெடி பண்ணியாச்சு. இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லாமே செம ஹெல்த்தி. கோதுமை மாவில் செஞ்சுருக்கோம். அதோடு இல்லாமல் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம போட்டு ஸ்டஃபிங் பண்ணியிருக்கோம். ஃப்ரெஷ்ஷாக வெஜிடபிள்ஸ் கொடுத்தா பசங்களும் சரி பெரியவங்களும் சரி சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ டேஸ்ட்டுக்கு டேஸ்ட்டும் ஆயிடுச்சு, ஹெல்த்திக்கு ஹெல்த்தியும் ஆயிடுச்சு. இந்த சிக்கன் ஷவர்மா நம்ம கோதுமாவில் செஞ்சுருக்கதால நம்ம கடையில் வாங்கி சாப்பிடணும்ல, அந்த டேஸ்ட்டை விட கொஞ்சம் லைட்டாக டிஃபர் ஆகும். ஒருவேளை நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே சிக்கன் ஷவர்மா டேஸ்ட் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி நீங்கள் மைதாவில் கூட அந்த ஷவர்மா ப்ரெட்டை ப்ரிப்பேர் பண்ணலாம். மைதாவில் ஷவர்மா ப்ரெட் எப்படி ப்ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு ஆல்ரெடி நான் டேஸ்ட் மை ஃபுட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஒரு வீடியோ. அந்த வீடியோவை பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த சிக்கன் ஷவர்மாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க. எது பிடிச்சிருக்கோ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எது பிடிக்கலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கிறேன்.